அன்பானவர்களே, இனிய இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க சில நிமிடங்களை செலவு செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனத்தில நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடாதவர் என்பதை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு பொதுவான வார்த்தையோ வாக்குத்தத்தமோ அல்ல. ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார் என்று சொல்லி உபாகமம் 4வது அதிகாரம் 30-31 வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ திரும்பி அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், மனம் திரும்பி, இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நீ கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி அவர் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயாகில், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயாகில், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், யார் பேரில் மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள் அல்லவா, அவருடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள் அல்லவா, அவர்கள் மேல் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யாரை கைவிட மாட்டார்? இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, அவரிடத்திலே மனம் திரும்பி யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ, மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாய் இருந்து அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும். அதற்கு உதாரணமாக நோவாவை எவ்வளவு பெரிய ஜலப்பிரளயம் வந்தாலும் கர்த்தர் கைவிடவில்லை. ஆனால் அவனுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் ஜலப்பிரளயத்தில். ஆனால் அந்த நோவா அவனுக்கு எந்த விதமான கேடும் வராதபடிக்கு அவனை பேழைக்குள்ளே வைத்து, கண்ணின்குள்ளே வைத்திருக்கிற கருவிலியை போல கர்த்தர் காத்தார். ஆண்டவர் அவனை அந்த ஜலப்பிரளயத்தில் உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் உயிர்களையும் ஆண்டவர் கைவிட்டாலும், நோவாவின் குடும்பத்தை, அவனோடு கூட அவனுடைய பேழைக்குள்ளே இருந்தவைகளை கர்த்தர் கைவிடவே இல்லை. காரணம், அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் அத்தனையையும் அவர் சொல்லுகிறபடியே செவி கொடுத்து அவன் ஜீவித்தபடியினால் கர்த்தர் அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனை கைவிடவே இல்லை. ஆனால் நோவா காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு சரித்திரம் சொல்லுகிறது, 120 வருடங்கள் நோவாவினாலே சத்தியம் சொல்லப்பட்டாலும் அந்த ஜனங்கள் நோவாவினுடைய வார்த்தைகள், கர்த்தரை குறித்து, பக்தியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து
ஏக தெய்வத்தை குறித்து நோவா சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்களாய் இருந்தார்கள். ஆகையினாலே கர்த்தர் அவர்கள் பேரில் இரக்கம் வைக்கவில்லை. இரக்கம் கர்த்தர் வைத்தால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார். இரக்கத்தை பெறுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற வகையில நாம் ஜீவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் பேரில் தான் கர்த்தர் இரக்கமாயிருப்பார். அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவரிடமாய் நாம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஜீவித்து இரக்கத்தை சுதந்தரித்துக் கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள ஆண்டவரே, நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்வோமே ஆனால் ஒருபோதும் நீர் எங்களை கைவிடாதவர். நாங்கள் மனம் திரும்பி நீர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் உங்க வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் ஜீவிப்பதன் மூலமாய் இரக்கம் பெற்று உம்மால் கைவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய். உங்க அனுக்கிரகமும் தயவும் கிருபையும் கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.